இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு 2 டிப்ஸ். ஒன்று வந்து நம்ம அடை தோசை மாவை அதிகமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று வந்து எப்படி கட்டிங் போர்டு நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது. இப்போ அடை தோசை தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசை ஒழுங்காக திருப்பி போட முடியாது. எனக்கு முதல் தோசை ஒழுங்காக வரல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு கப்பில் காமிச்சேன் பாருங்கள், கெட்டியாக இருக்க மாவு வச்சுருப்பேன். அந்த கெட்டியாக இருக்க மாவை எடுத்து கொஞ்சம் கரைச்சிக்குவேன். சப்போஸிங் உங்கள்கிட்ட கட்டியான மாவு கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு அதோடு கொஞ்சம் கலந்துக்கலாம். அந்த தண்ணியாக இருக்க மாவோடு கலந்து கொஞ்சம் பதத்தை கெட்டி பதம் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி வரும். கட்டிங் போர்டு சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் பிளாஸ்டிக் போர்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறோம். அது நம்மளுடைய உடம்புக்கு கேடு. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து கழிவுகள் வந்து மக்கறது இல்லைன்னு சொல்கிறோம். மக்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறோம். அதனால நான் வந்து எங்கள் வீடு கட்டும்போது மரம் எடுக்கும்போது கட்டிங் போர்டுக்கும் சேர்த்து மரம் எடுத்துட்டேன். ஸோ தேக்கு மரக்கட்டை இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதிகமாக தேய்மானம் இல்லை இதில். ஸோ மரத்துகள்கள் உள்ளே போனால் நம்ம வயிற்றில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் இதே பிளாஸ்டிக் கழிவுகள் நம்மளுடைய வயிறுக்கு உபாதையை ஏற்படுத்தும். ஸோ இந்த பிளாஸ்டிக் கட்டிங் போர்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களும் மர கட்டிங் போர்டுக்கு ஜாயின் பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் இல்லைன்னா பழைய காலத்து மாதிரி அருவாமனை வச்சுட்டு உட்காந்து நறுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு உட்காந்து வேலை செய்கிறதே பிடிக்கிறது இல்லை, நின்றுட்டே வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எது உங்களுக்கு உகந்ததோ, நின்றுக்கிட்டு செய்கிறதா இருந்தால் மர கட்டிங் போர்டுக்கு மாறிடுங்க. உட்காந்து செய்கிறது இந்த அருவாமனைக்கு போங்க. பாருங்கள், என்னோடய தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து 2 கல்லுலேயும் நான் போட்டுட்ருக்கேன். குயிக்காக பண்ண முடியும். ஸோ தோசையும் அடை தோசையும் பாருங்கள் வெந்து நான் திருப்பி போட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி அடை தோசை வரும்போது தண்ணியாக இருந்ததுன்னா மாவு கரைச்சிக்கோங்க.